ஹலோ, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஐடி பற்றி. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்னன்னு பார்ப்போம். சரிங்க, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப திங்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். இப்போ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், ரொம்ப ஹியூஜ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் கம்பெனிஸாக கூட இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் உட்காந்து பேப்பர் எழுதி இந்த ஆர்டர் வந்திருக்குங்க அப்படிலாம் ஒன்று ஒன்றா உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இப்போ வந்து அது ரொம்ப ஈஸியாகிட்டாங்க நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்ததுனால. அதாவது நம்மளுக்கு இஆர்பி அப்படிங்கிறது வந்ததுனால. இஆர்பினா என்ன? ஸோ இஆர்பி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆரக்கிள், டேலி இதெல்லாம் நமக்கு இஆர்பி சிஸ்டம். ஸோ இது வந்ததுனால என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஓகே, இது வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுது. அதாவது நம்ம வந்து எல்லா விஷயமே ரொம்ப ஈஸியாக எடுத்து. ஓகே, இப்போ அது என்னன்னு பார்ப்போம். வித் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் அண்ட் இன்க்ரீசிங் காம்படிட்டிவ் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், information technology is becoming an integral part of each activity in an organization, including cost management, accounting. Okay, so information technology has changed the cost management accounting functions dramatically with the introduction of enterprise resource planning. Okay, so cost accounting and management information system has become automated and improved. So இது automated ஆகி improve ஆகிடுது அப்படின்றான். அப்போது new industrial revolution in the form of digital innovation, correcta, which is popularly known as Industry 4.0, has more emphasis on digitization and automation of business process to have a better control over cost to maintain market competitiveness. Cost accounting system has seen lots of savings in terms of time, மணி, எஃபர்ட்ஸ். நீ உட்காந்து பேப்பர் ஒர்க்கெல்லாம் உனக்கு கம்மியாயிடுமே. நீ பேப்பரில் உட்காந்து எழுதி பண்ணுறதுக்கு டைம் அவ்வளோ ஆகும். ஸோ டைம் உனக்கு சேவ் ஆகும், மணி உனக்கு சேவ் ஆகும், எஃபர்ட்டே உனக்கு இருக்காது, ஈஸி உனக்கு. Okay, the impact of IT in cost accounting may include, after the introduction of ERP, different functional activities, different core functions-ஆக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணி சிங்கிள் என்ட்ரியாக அக்கௌண்டிங் சிஸ்டமில் கொண்டு வரான். இதுக்கு ஃபார் எவ்ரி பர்பஸ் சேவ்ஸ் அன் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் ப்ரிப்பேரிங் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒன்றுத்துக்கும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக டாக்குமெண்ட்டை ஒன்றுத்துக்கும் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா சிங்கிள் என்ட்ரியாக போட்டு மெயின்டைன் பண்ணிடுவேன். இது எல்லாமே டேட்டா பேஸ்ப்பா. இது எல்லாமே வந்து டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸில் வந்து எல்லா டேட்டாவும் அது உள்ளே இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் போத், அதாவது நீ ரீகன்சைல் பண்ணு காஸ்ட்டையும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சிஸ்டம், அது வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிடும். ஓகே, a move towards paperless environment can be seen where documents like bill of material requisition note உட்காந்து நீ கையில் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு பட்டனில் தட்டினா அது போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து நீ ஆக்சஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து ஒரு ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு நான் ஓனர் அப்படின்னா, நான் வெளிநாட்டில் இருந்து நான் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸை பார்த்துப்பேன். இது ஷிப்பிங் இதாயிருக்கா, ஓகே இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ கூட்ஸ் வந்துட்டு போயிருக்கா, இவ்வளோ வாங்கியிருக்காங்களா, எல்லாமே நான் ஒரே இடத்துல உட்காந்து நான் வந்து பார்த்துருவேன். அது இஆர்பி சிஸ்டம். ஓகே, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது goods received note, labor utilization report are no longer required to be prepared in multiple copies. The related department can get an e-copy from the system. உட்காந்து 100 தடவை 4 தடவை அடிச்சுக்கிறதுக்கு ஒரே தடவை இ-காப்பியாக அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் வந்ததுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதாவது ஹெல்பிங் இன் ரிசோர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மொபிலைசேஷன். ரிசோர்ஸை வந்து எங்கேருந்து எங்கே வரணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்தால் கூட அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு பட்டன் தட்டினா போதும். For example, production department can get materials from the source without issuing material requisition note. ஃபிசிக்கலாக இஷ்யூ பண்ணாமையே நீ ஒரு இமெயில் தட்டினாவே போதும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்துடும். Similarly, purchase order can be initiated to the supplier with the help of extrant. This enables an entity to shift to a just-in-time approach. அதாவது அந்த நிமிஷத்தில் நீ அப்ரோச் பண்ணுற பற்றியா, இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுற, ப்ரொடக்ஷன் நீ மேனேஜ் பண்ணுற, அதுதான் இஆர்பி. இஆர்பி வந்ததுனா நிறைய உனக்கு ஈஸி. ஏன்னா இப்போ அமேசானே எடுத்துக்கோ, டக்குன்னு அதாவது அமேசான் சர்வீசஸ் உனக்கு வந்துருக்குல்ல, பிளாட்ஃபார்ம் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ், இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல, அதான் நீ தட்டினோடனே 2 நாள் 3 நாள் வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டாமினோ பிஸாஸ்லாம் சீக்கிரமாக வந்து கொடுத்துட்றாங்க, 1/2 an hour கொடுத்துட்றாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு இஆர்பி சிஸ்டம் இல்லைன்னா அதெல்லாம் நடக்காது. அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு மெசேஜ் வருது. நீ ஒரு ஃப்ளைட் டிக்கெட் நீ புக் பண்ணுற அப்படின்னா உனக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, உனக்கு ஒரு மெயில் வருது. இதெல்லாம் இஆர்பி சிஸ்டம் தான் ஒர்க் ஆகுது.
Cost information for a cost center or cost object is ascertained with accuracy in timely manner. காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈச் காஸ்ட் சென்டர் ஆர் எ காஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கோடிஃபைடு. அது எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கோடு இருக்கும். அண்ட் ஆல் ரிலேட்டட் காஸ்ட் ஆர் அசைன்ட் டு தி காஸ்ட் ஆப்ஜெக்ட் காஸ்ட் சென்டர்ஸ் யூசிங் அசைன்டு கோட்ஸ் இருக்கும். திஸ் ஆட்டோமேட்ஸ் தி காஸ்ட் அக்குமுலேஷன் அசைன்மெண்ட் ப்ராசஸ். அதே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பட்டன் தட்டினாவே போதும், இது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். The cost information can be customized as per the requirement. For example, when an entity manufacturer or provide these services, managers are able to receive information job wise, batch wise, process wise, cost center wise. எல்லாம் தனித்தனியாக வருது இல்லையா, அது எல்லாமே உட்காந்து பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ERP சிஸ்டமே எல்லாமே பண்ணிவிடும் எல்லாத்துக்குமே. யூனிஃபார்மிட்டி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிப்போர்ட் எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. பட்ஜெட்டு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கேன் பி அச்சீவ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ERP சாஃப்ட்வேர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிரிங்கிங் யூனிஃபார்மிட்டி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லொக்கேஷன். எங்கே இருந்தாலும் சரி, எந்த கரன்சி உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் என்ன பேசினாலும் சரி, எல்லா ரெகுலேஷன்ஸ் தான். ஓகே, உனக்கு அதை ஒரே இடத்துல இருந்து உனக்கு எல்லாமே கிடைக்கக்கூடியது ERP சாஃப்ட்வேர். இது சாஃப்ட்வேர் தான். காஸ்ட் அண்ட் ரெவென்யூ வேரியன்ஸ் ரிப்போர்ட். காஸ்ட் டிஃப்ரென்ஸு, ரெவென்யூவில் டிஃப்ரென்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் ரியல் டைம் பேசிஸ் விச் எனேபிள்ஸ் தி மேனேஜ்மெண்ட் டு டேக் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இமிடியட்லி. டக்குன்னு ரியல் டைம் பேசிஸ்னால் அப்பப்போ நடக்கக்கூடியது எல்லாமே அப்பப்போ ஜென்ரேட் ஆகி வருது. அப்படிங்கிறதுனால உனக்கு டக்குன்னு ஏதாவது இமிடியட் ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஐடி எனேபிள்ஸ் அன் என்டிட்டி டு மானிட்டர் அனலைஸ் ஈச் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங்கில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்லையும் நீ மானிட்டர் பண்ணலாம். நீ ஒரே இடத்துல உட்காந்துட்டு அதாவது பார்த்தியா, இப்போ ஷிப்பிங் முடிஞ்சிருச்சா, ஒரு ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்துருச்சா. க்ளோஸ்லி டு எலிமினேட் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ். நான் சொல்ல நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஆக்டிவிட்டீஸை எலிமினேட் பண்ணினா உனக்கு காஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் few cost accounting is done with the help of IT system. Examples என்ன? Digital costing system. This is also an IT system. Like the conventional costing system, digital conventional costing systemல digital costing system மாறதுனால அதுவுமே என்ன பண்ணோம், டேட்டாவை கலெக்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அக்கௌண்ட் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணிடும். But the difference is the method of calculation, medium of storage, forms of analysis and ரிப்போர்ட்டிங். ஆனால் எப்படி அது கலெக்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ டிஜிட்டல் காஸ்டிங் சிஸ்டம் லிங்க்ஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ப்ரொக்யூர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வித் டிஜிட்டல் காஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் வித் சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், மார்க்கெட் த்ரூ டேட்டா ஷேரிங். இப்போ சப்ளையர்ஸோட இன்ஃபர்மேஷன், எத்தனை சப்ளைஸ் இருக்காங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எத்தனை மார்க்கெட், அதாவது என்னென்ன மார்க்கெட் இருக்குது, நம்ம சுற்றி வர என்னென்ன இருக்குது, எல்லா டேட்டாவும் நம்ம ஷேர் பண்ணி நெட்வொர்க்கை இன்டராக்ஷன் பண்ணோம். அப்போது டிஜிட்டல் காஸ்டிங் சிஸ்டம் என்ன ப்ரொவைட் பண்ணுது, காஸ்ட் இன்கர்ட் ஆன காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்டோட விலை என்ன, டேட்டா ஆன் டைம் ஸ்பெண்ட், ஒரு விஷயத்துக்கு நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்ட பண்ணுறதுக்கு, டேட்டா ஆன் ரிசோர்ஸ் கன்சப்ஷன், அதாவது ஒரு மிஷின் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்க, அது ரிசோர்ஸ். ஓகே, டேட்டா ஆன் கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியல். ஃபைனல் ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியலோடைய காஸ்ட் என்ன, ப்ரைஸ் என்ன. டேட்டா ஆன் லீடு டைம் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்திருக்கு, மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா இல்லையா, ஸ்டாக் லெவல் என்ன, இதெல்லாம் தெரியறதுக்கு உனக்கு ERPங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ டேட்டா ஆன் ப்ராடக்ட் டிமாண்ட் அண்ட் ட்ரெண்ட். டேட்டா ப்ராடக்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் என்ன இருக்குது, இதெல்லாம் டேட்டா நமக்கு தேவைப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து டெசிஷன் எடுத்துகிட்டு போகவே முடியும். பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது டிஜிட்டல் காஸ்டிங் சிஸ்டம் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI வந்ததுனால, மிஷின் லேர்னிங்ஸ் வந்ததுனால, விச் ஹெல்ப் இன் தி அனலைசிஸ் ஆஃப் பிக் டேட்டா. பெரிய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி கன்சப்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது, நம்ம டிமாண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதோட பெனிஃபிட்ஸை நீ அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, பெனிஃபிட்ஸ் என்ன, அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டை உன்னால் அசர்டைன் பண்ண முடியும். கரெக்டாக? அதே மாதிரி டேட்டா அந்த டைம் எவ்வளோ ஒரு விஷயத்துக்கும் நீ என்னென்ன டைம் எடுத்துக்கிற, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நீ என்னென்ன டைம் எடுத்துக்கிற, அது நீ ஸ்டடி பண்ணு. அதுக்கான இன்சென்டிவ் பிளான்ஸை போடு. ஹெல்ப் இன் மெட்டீரியல் ரிக்வயர்மெண்ட் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங்.
The material procurement, okay, data on resource consumption can be analyzed for resource optimization and finding possibilities for zero wastage and just in time. எதுக்கு மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட் பிளானிங் செய்கிறாங்க தெரியுமா? அதாவது உன்னுடைய ரிசோர்ஸ் கன்சப்ஷனை நீ வந்து அனலைஸ் பண்ணுற இல்லையா, எவ்வளோ மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும் அதை நீ அனலைஸ் பண்ணி ஸோ ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் நடக்கணும். ஃபைண்டிங் எப்படி நம்ம வேஸ்டேஜே இருக்கக்கூடாது. ஓகே, இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் எனக்கு வேணும்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் தான் எனக்கு வேணும், நான் ஆர்டர் கொடுப்பேன். ஓகே, அது எப்படி பண்ணுற, உனக்கு அது எப்படி உனக்கு தெரிய வருது? ERP மூலிமா, ஸ்டடி மூலிமா நீ அதை ஃபார்முலேட் பண்ணுற அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும். ஸோ அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் ஃபார் நோ பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஜீரோ வேஸ்டேஜ், அதாவது பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஜீரோ வேஸ்டேஜ், சாரி. அப்போது ஜீரோ வேஸ்டேஜ் இருக்கணும், ஜஸ்ட் இன் டைம், அதாவது அந்த நிமிஷத்துக்கு அது நடக்கணும், டக்குன்னு நடக்கணும். அது எனக்கு அது வேணும், அதுக்கு அந்த ப்ராடக்டாக இப்போ வேணும்னா எனக்கு அது வேணும். ஹெல்ப் டு ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேட் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ். நான் சொன்னல, இப்போ ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு மொபைல் இருக்குது, அது 2 சிம்மு போட்டுட்ருக்கான். ஒன்றுக்கு அவன் ஃபேமிலி மெம்பர், இன்னொன்றுக்கு வந்து அவனுடைய ஸ்பெஷல் ஒன். அப்போது ஸ்பெஷல் ஒன்னோட பிரேக்கப் அடிச்சுனா அவனுக்கு அது தேவைப்படாது. அது ஒரு நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. ஸோ அதை எலிமினேட் பண்ணுங்கள், அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிமினேட் பண்ணுங்கள். டேட்டா ஆன் ரிசோர்ஸ் கன்சப்ஷன், எவ்வளோ நான் அந்த ரிசோர்ஸை நான் கன்சியூம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன், இல்லை வேண்டாம், அப்படி வேண்டாம், மெட்டீரியல் கன்சப்ஷனே வச்சுக்கோங்களேன். மெட்டீரியல் கன்சப்ஷனில் வந்து உனக்கு ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் இருக்குது, அது எவ்வளோ தூரம் நான் கன்சியூம் பண்ணணும், இல்லை மிஷின் இருக்குது, அது எவ்வளோ தூரம் நான் கன்சியூம் பண்ண helpful in setting the standard and measurement of variance on real-time basis. Data on current market prices of material and consumables help to eliminate cost in setting standards on market price எவ்வளோ இருக்கு பாரு, அது தகுந்த மாதிரி நீ அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணு. ஓகே, extrapolation of data on consumer behavior towards the products to predict the market demand. மார்க்கெட் டிமாண்டை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு கஸ்டமர் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாரு, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பாரு, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அவேர்னஸ் இருக்கான்னு பாரு. ஃபஸ்ட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ் அண்ட் பிளானிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். பெட்டர் அனாலிசிஸ் of cost behavior improves cost benefit analysis and equipping the management informed decision making. Cost behavior improves the cost benefit analysis. Okay, cost objectives anything for which separate measurement of cost objective ஒரு காஸ்ட்டுக்கான ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட்கான ஒரு செப்பரேட் காஸ்ட் போட்டேன்னா மேபி அது காஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்கான காஸ்ட், ஒரு சர்வீஸ்க்கான காஸ்ட், ஒரு ப்ராஜெக்ட்கான காஸ்ட், கஸ்டமர், பிராண்டு, ஆக்டிவிட்டி, டிபார்ட்மெண்ட், ப்ரோக்ராம், இதெல்லாம் ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட்பா. அதுக்கு நீ மெஷர் பண்ணி காஸ்ட்டை போடு. அதாவது இப்போ ப்ராடக்ட்னு எடுத்துக்கோங்க, ஸ்மார்ட் ஃபோனு, கம்ப்யூட்டர், காரு, புக்கு, இதெல்லாம் ப்ராடக்ட். சர்வீஸ்னால் டிக்கெட் போட்டு தர, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கன்கரண்ட் ஆடிட் அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சர்வீஸ். ஓகே, ப்ராஜெக்ட், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், ரோடு ப்ராஜெக்ட், இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ். ஆக்டிவிட்டினா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் போகிற, குவாலிட்டி மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் வராங்க, பிளேசிங் ஆஃப் ஆர்டர்ஸ், நீ வந்து ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுற, இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி. ப்ராசஸ்னால் ஆயிலில் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ், அடுத்தது மெல்ட்டிங் ப்ராசஸ், அடுத்தது அந்த ரோலிங் மில்ஸு, இக்னைட்ஸ் அண்ட் ரோலிங் மில்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ், ஆயிலில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதெல்லாம் தனித்தனியாக நீ வந்துட்டு என்ன பண்ணுவ, சர்வீஸ் காஸ்டிங் இது வரும், இது வந்து ப்ராசஸ் காஸ்டிங், ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங், இதெல்லாமே ஒன்று நீ காஸ்டிங் பண்ண போகிற. இப்போ நீ டிபார்ட்மெண்டல் காஸ்டிங், அதாவது எல்லாமே தனித்தனி காஸ்டிங். இதெல்லாம் காஸ்ட் ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் இன் நியூக்ளியஸ் ஆஃப் காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் காஸ்ட் பிஹேவியர். ஓகே, காஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது இட் இஸ் அ யூனிட் ஆஃப் அ ப்ராடக்ட். அதாவது ஒரு ப்ராடக்டோடைய யூனிட் காஸ்ட் என்ன, இல்லை ஒரு சர்வீஸோடைய யூனிட் காஸ்ட் என்ன. ஓகே, இன் ரிலேஷன் டு விச் காஸ்ட் மே பி அசர்டைன்ட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட். ஓகே, we may for instance determine the cost per ton of steel. ஒரு டன் ஸ்டீலுக்கு எவ்வளோ காஸ்ட், பர் டன் கிலோமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட், இது சர்வீஸ் காஸ்ட்டில் வரும். யூ வில் பி லேர்னிங் திஸ் அபவுட் சர்வீஸ் காஸ்ட். ஓகே, டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு, காஸ்ட் பர் மெஷின் ஹவர்,
பர் மிஷின் அவருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, சம்டைம் சிங்கிள் ஆர்டர், அதாவது இந்த ஜாப் காஸ்டிங்கு, இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே நம்ம படிப்போம். தனித்தனி சாப்டராக நம்ம எடுத்து படிப்போம். பேட்ச் விச் கன்சிஸ்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் ஐடென்டிக்கல் ஐட்டம்ஸ். ஒரு ஐடென்டிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும், அது வந்து ஓகே, அண்ட் மெயின்டைன் இட்ஸ் ஐடென்டிட்டி த்ரூ ஒன் ஆர் மோர் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மே பி கன்சிடர்ட் ஆஸ் காஸ்ட் யூனிட். ஓகே, ஐடென்டிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும், அது 2-3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே, அது எல்லாமே காஸ்ட் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. காஸ்ட் யூனிட்ஸ் ஆர் யூஸ்வலி தி யூனிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் லைக் நம்பரு, வெயிட்டு, ஏரியா, வால்யூம், லென்த்து, டைம், வேல்யூ, இதெல்லாம் காஸ்ட் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாரு, இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்டு என்னென்ன பிஸ்னஸில் பிரிச்சிருக்காங்கன்னு பாரு. ஆட்டோமொபைலாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் இது, சிமெண்ட் அப்படின்னா டன் பேக். ஓகே, கெமிக்கல்ஸ் இவ்வளோ லிட்டர் கெமிக்கல், கிலோகிராம், டன். பவர் அப்படின்னா கிலோ வாட் ஹவர். ஸ்டீல் இவ்வளோ டன் ஸ்டீலு. டிரான்ஸ்போர்ட் பேசஞ்சர் கிலோமீட்டர். கேஸ் கியூபிக் ஃபீட். அடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிஐஎம்ஏ டெர்மினாலஜி. ப்ரூவிங் பேரல். பிரிக் மேக்கிங் 1000 பிரிக்ஸ். கோல் மைனிங் அப்படின்னா டன்னில் வரும். எலக்ட்ரிசிட்டினா கிலோ வாட் ஹவர். இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் ஜாபு. ஆயில்னா பேரல், டன், லிட்டர். ஹோட்டல் ரூம். ஹோட்டல்னா மீல், ஹோட்டல்னா ரூம். கேட்ரிங் அப்படின்னா மீல். ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ். ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் நீ வந்து ரெண்டர் பண்ணுற அப்படின்னா சார்ஜபிள் ஹவர். ஜாப் என்ன உங்களுக்கு, கான்ட்ராக்டா. எஜுகேஷன் என்ன, கோர்ஸ். என்ரோல்டு ஸ்டூடெண்ட், சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஹாஸ்பிட்டல்ஸ், பேஷண்ட் டே. இது எல்லாமே நீ சர்வீஸ் காஸ்டிங்கில் படிப்படா. இப்போது கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் நீ எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்க, அதுக்கான கிரெடிட் கண்ட்ரோல். செல்லிங், கஸ்டமர் கால், வேல்யூ ஆஃப் சேல்ஸ், எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்க. மெட்டீரியல் ஸ்டோரேஜ், ஹேண்டலிங், எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்க, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க, மூமெண்ட்டில் இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட ரெக்கார்டு. ஓகே, காஸ்ட் டிரைவர், சம்திங் விச் இஸ் டிபெண்டன்ட் ஆன். இப்போ காஸ்ட் டிரைவர் இஸ் த ஃபேக்டர் விச் எஃபெக்ட் தி லெவல் ஆஃப் காஸ்ட். அந்த காஸ்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் வந்து காஸ்ட் டிரைவர். ஓகே, ஜென்ரலி இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காஸ்ட் இன்கரன்ஸ். இந்த காஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா இதால தான் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு காஸ்ட் டிரைவர் சொல்கிறாங்க. an activity may be an event. ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டாஸ்காக இருக்கலாம், யூனிட் ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர் வந்து மெஷின் செட்டப்ஸ், நம்பர் ஆஃப் மெஷின் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஆன் ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன், நம்பர் ஆஃப் டெஸ்ட் பெர்ஃபார்ம்ட். இது எல்லாமே காஸ்ட் டிரைவர். ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இந்த ஃபேக்டர்னால தான் அது நடந்திருக்குன்னா அது வெரி காஸ்ட் டிரைவர். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். As the organization grows, its function, organization structure, other related functions also grows in terms of volume and complexity. Okay, organization வளர உங்களுடைய வால்யூம் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியுமே அதிகமாகும். டு ஹாவ் அ பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் தி ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட் டெலிகேட்ஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரித்து கொடுக்கும். அதோட அத்தாரிட்டியை பிரித்து டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் பர்சன்ஸ்க்கும் பிரித்து கொடுக்கறது தான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ். தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டாக காஸ்ட் சென்டருக்கு என்ன, ரெவென்யூ சென்டர்ஸ்க்கு என்ன, ப்ராஃபிட்டுக்கு என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் சென்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் பிரித்து கொடுக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வருது வந்துட்டு எவ்வளோ செலவு வந்திருக்கு, எவ்வளோ வந்து உனக்கு இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் ஆர் மெஷர்ட் அகெயின்ஸ்ட் சம் செட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுப்பாங்க, ஒரு ரேஷியோ வச்சுப்பாங்க, ஒரு பட்ஜெட் ரேஷியோ வச்சுப்பாங்க. அது கம்பேர் எப்படி பார்த்தோம், நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இவாலுவேட்டட் அகேன்ஸ்ட் ஆர்கனைசேஷன் கோல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டார்கெட். ஸோ அவங்களுடைய ஆக்சுவல்ஸை வச்சு பட்ஜெட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் விச் இஸ் ஹெல்ட் அக்கௌண்டபிள் ஃபார் இன்கரன்ஸ் ஆஃப் காஸ்ட். இந்த காஸ்ட் எப்படி வந்தது, எப்படி இந்த விலை வந்து இப்படி போட்டிருக்காங்க, விச் ஆர் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல்.
The performance of this responsibility center is measured against predetermined standard and budget. Predetermined standards and budget போட்டு தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்டு காஸ்ட் சென்டர், இன்னும் டிஸ்கிரிஷ்னரி காஸ்ட் சென்டர். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது வந்து காஸ்ட் சென்டர் வேர் அவுட்புட் இஸ் மெஷரபிள். நீ ஏற்கனவே அந்த அவுட்புட்டை மெஷர் பண்ணி வச்சுருப்பப்பா. அண்ட் இன்புட் ரிக்வயர்ட் ஃபார் த அவுட்புட் கேன் பி ஸ்பெசிஃபைடு. அதாவது அந்த அவுட்புட் வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ இன்புட் போட்டால் எனக்கு அந்த அவுட்புட் வரும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டடி, நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் இன்புட் டு ப்ரொடியூஸ்ட் அவுட்புட், அதாவது இவ்வளோ யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு நான் இவ்வளோ இன்புட் போட்டால் எனக்கு கரெக்டாக வருங்கிறது நீ சொல்லுவா. அதுதான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் சென்டர். அப்போது ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் இன்புட்ஸ் இஸ் கம்பேர்ட் வித் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஆக்சுவலியும் ஸ்டாண்டர்டையும் நீ கம்பேர் பண்ணுறது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் சென்டர். எனி டீவியேஷன் இன் காஸ்ட் இஸ் மெஷர்ட் அண்ட் அனலைஸ் பண்ணி அது கண்ட்ரோலபிளா இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படிங்கலாம் வந்து பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. அப்போது இந்த காஸ்ட் சென்டரோட மேனேஜர் எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளை வித் தி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அட்வர்ஸ் காஸ்ட் வேரியன்சஸ். ஏன் இவ்வளோ வந்திருக்கு அவங்க வந்து யோசிக்கணும், அவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும், அவங்க தான் வந்து என்னடா ஆச்சு, ஏன் எப்படி ஆச்சு, ஏன் இவ்வளோ வேரியன்சஸ் வந்திருக்கு ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் அவங்க தான் பார்க்கணும். இன்புட் அவுட்புட் ரேஷியோ தான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் சென்டருக்கு கிளியராக ஐடென்டிஃபையபிள். இன்புட் அவுட்புட் ரேஷியோ ஃபார் அ ஸ்டாண்டர்ட் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஸ்கிரிஷ்னரி காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன? தி காஸ்ட் சென்டர் whose output cannot be measured in financial terms. ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் நீ மெஷர் பண்ண முடியாது அதோட அவுட்புட்டை. தஸ் இன்புட் அவுட்புட் ரேஷியோலாம் இதை டிஃபைன் பண்ண முடியாது. அப்போது காஸ்ட் ஆஃப் இன்புட் is compared with allocated budget for the activity. Example, research and development. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு நம்மளால் அது காஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கும். வேர் அவுட்புட் ஆஃப் தீஸ் டிபார்ட்மெண்ட் cannot be measured with certainty and correlated with the cost incurred on inputs. ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரெவென்யூ சென்டர்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் which are accountable for generation of ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ரெவென்யூ, அதாவது ரெவென்யூ சென்டர்னு சொல்லுவாங்க. இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அச்சீவ்மெண்ட் ஆஃப் சேல்ஸ் டார்கெட். ஓகே, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? சேல்ஸ் டார்கெட்டு நீ அச்சீவ் பண்ணும், கரெக்டாக? தோ ரெவென்யூ சென்டர்ஸ் do not have control on expenditure. ரெவென்யூ சென்டர்ஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் மேலே எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லைனா கூட it incurs, but sometimes expenditures related with selling activities, like selling activities na என்ன? சேல்ஸ் பர்சன் வந்துட்டு கமிஷன் டு சேல்ஸ் பர்சனுக்கு நீ வந்து கமிஷன் தர, இதெல்லாம் வந்துட்டு இது உன்னோட எக்ஸ்பென்ஸ் தான். எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்கர்ட் பை ரெவென்யூ சென்டர்ஸ். அதுவுமே ரெவென்யூ சென்டர்ஸ் தான் இன்கர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ ப்ராஃபிட் சென்டர்ஸ் வந்து தீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ். இவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் which have both responsibility of revenue and expenditure, ரெண்டுமே இதில் இருக்கும். ஓகே, ப்ராஃபிட் சென்டர். ஆமாம், ப்ராஃபிட்னா என்ன? எக்ஸ்பென்ஸ், ரெவென்யூ ரெண்டுமே பார்க்கக்கூடியது தான் ப்ராஃபிட் சென்டர்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ஸ் மேனேஜர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் சென்டர்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் போத் profitability is the basis for measurement of performance of these responsibility centers. ப்ராஃபிட்டை கண்டுபிடி. ஓகே, என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் சென்டர்ஸ் ஆர் டீசென்ட்ரலைஸ்டு பிரான்ச்சஸ் ஆஃப் an organization அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர்ஸ் தீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ராஃபிட்டுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, பட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்க்குமே they are having the authority to make capital decisions. Investment decisions. The performance of these responsibility centers are measured on the basis of return on investment பேஸ் பண்ணி தான் அவன் மெஷர் பண்ணுறான். ப்ராஃபிட்டை தவிர்த்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்க்குறான். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன? மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா, companies of public sector undertakings of central government. இதெல்லாம் investment sectors. Okay, limitations of cost accounting. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பிகாஸ் நீ அதை அனலைஸ் பண்ணி அலோகேட் பண்ணி அதை அப்சார்ப் பண்ணி ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப் பண்ணி ரிக்வெஸ்ட் ரொம்ப அடிஷ்னல் ஒர்க் தேவைப்படும், அடிஷ்னல் மணி தேவைப்படும். ஓகே, ஸோ அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ரீகன்சிலைசேஷன், அதான் நான் சொன்னேன்ல, காஸ்டிங்கும் ஃபினான்ஸையும் அது சேர்த்து போட்டு பண்ணுறதுனால
அதுவுமே என்ன ரிசல்ட் ஷோன் வித் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் தீஸ் ரெண்டுமே டிஃபர் ஆகும். ஓகே, அதனால ரீகன்சைல் பண்ணணும். ஓகே, அவங்களோட அக்யூரசி வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ரீகன்சைல். Duplication of the work. It involves duplication of work as organization has to maintain two set of accounts. Financial accounts, cost accounts. ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும். கரெக்டா? Classification of cost. Cost நான் classify பண்ணுறேன். It means the grouping of cost according to the common characteristics. Common characteristics என்ன அது group பண்ணு. இப்போ nature or element, functions, by variability or behavior, by controllability, by normality, by cost for managerial decision making, by nature or element அப்படிங்கிறது வந்து under this type of classification of cost, total cost of a cost object, ஒரு cost object அதாவது ப்ராடக்ட்னு எடுத்துக்கோ, ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட் வந்து இஸ் கிளாசிஃபைட் ஆன் பேசிஸ் ஆஃப் தி எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட். எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் என்னென்ன? மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், ஓவர்ஹெட். இதை பேஸ் பண்ணி தான் நான் காஸ்ட்டை வந்து பிரிக்கிறேன். ஓகே, டயக்ராம் ஆஸ் கிவன் பில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் அதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், காஸ்ட்டில் மெட்டீரியல், லேபர், அதர் எக்ஸ்பென்சஸ். மெட்டீரியல் காஸ்ட்டு கீழே டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல். லேபர் காஸ்ட்டுக்கு கீழே டைரக்ட் எம்ப்ளாயி, இன்டைரக்ட் எம்ப்ளாயி. இது எக்ஸ்பென்ஸுக்கு கீழே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இது எல்லாமே சேர்த்தா ஓவர் ஹெட்ஸு. அப்போ ஓவர் ஹெட்டுக்கு கீழே என்ன வரும்? ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்னா என்னென்னு பார்ப்போம். Material cost means cost of the raw material required to make a product into finished goods. கரெக்டாக? ஒரு கேக்கை செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் ரா மெட்டீரியல், அதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணதான் உனக்கு கேக்கே வரும். அது ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ உனக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு. மெட்டீரியல்ஸ் கேன் பி டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு அ காஸ்ட் ஆப்ஜெக்ட். இட்ஸ் அ டைரக்ட் காஸ்ட். ஸோ மெட்டீரியல்ஸ்னால் என்ன? டைரக்ட் காஸ்ட். Allocable on some reasonable basis where direct attribution is not possible. ஓகே, மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட். அதாவது ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று டைரெக்டாக அட்ரிபியூட் பண்ணுறது, இன்னொன்று இன்டைரக்டாக அட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது காஸ்ட் இதெல்லாம் டைரக்ட். இது எதுவும் டைரெக்டாக இருந்தால் தான், இது வந்தால் தான் நம்மளால் செய்யவே முடியும். ஓகே ஓகே மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். மெட்டீரியல் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து காஸ்ட் ஆப்ஜெக்ட் or can be economically identified in the product. அதை ஐடென்டிஃபை பண்ண முடியறது. ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியறது அப்படின்னா அது டைரக்ட் மெட்டீரியல். இப்போது ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? மெட்டீரியல்ஸ் தேவை. ஒரு ஸ்பெசிஃபிக் என்ன கிளாத்து, காட்டன் தேவை, அப்புறம் வேறு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் எனக்கு டைரக்ட் காஸ்ட். however in some cases a material may be direct but it is treated as indirect. அது டைரக்டாக இருக்கும் ஆனால் அது இன்டைரக்ட் because it is used in small quantities. It is not economically feasible to identify that quantity. Those materials which are used for purposes ancillary to business are treated as indirect material. Okay, which are not attributable. இன்டைரக்டாக இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே. இப்போ லேபர், wages paid to workers for converting the raw material into finished goods, அவங்க லேபர், டைரக்ட் லேபர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி என்கேஜ்ட் ஆன் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறவங்க வந்து டைரக்ட் லேபர். ஓகே, ஆர் இன் கேரிங் அவுட் தி நெசசரி ஆப்ரேஷன் ஃபார் கன்வெர்ட்டிங் தி ரா மெட்டீரியல்ஸ் இன்டு த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அதர் எக்ஸ்பென்சஸ். All expenses and other material or labor which are incurred for a particular cost. மற்ற மெட்டீரியல்ஸ், மற்ற லேபர், மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த எக்ஸ்பென்சஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் சார்ஜஸ் ஃபார் ஸ்பெஷல் மிஷினரி. ஒரு ஸ்பெஷல் மிஷினரிக்கு நீ ஹையர் கொடுத்து ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த மிஷினரி, அதுக்கான சார்ஜு. காஸ்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஒர்க், அதுக்கான சார்ஜு. இதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸில் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓவர்ஹெட்ஸ் வந்து aggregate of indirect material cost. இதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் ஓவர்ஹெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த மெயின் குரூப்ஸ் இன்ட்டு என்னென்னா ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ப்ரொடக்ஷன் ஆர் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் இன்கர்ட் இன் த ஃபேக்ட்ரி அண்ட் ரன்னிங் ஆஃப் த ஃபேக்ட்ரி. தேவைப்படுற விஷயங்கள் ரெண்ட்,
பவர், இது எல்லாமே ஒர்க் ஓவர் இட். அது இல்லை நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு பவர் வேணும், நமக்கு ரெண்ட், அது நீ கொடுத்தா தான் உன்னால் அங்கே இருக்க முடியும். ஸோ தட் இஸ் இன்கர்ட் இன் த ஃபேக்ட்ரி அண்ட் ரன்னிங் ஆஃப் த ஃபேக்ட்ரி. அது ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறக்கூடிய விஷயங்கள், எக்ஸ்பென்சஸ், அது எல்லாமே ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஆஃபீஸ் ரெண்ட்டு, லைட்டிங், டெலிஃபோன், இது இருந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இது இருந்தால் டெலிஃபோன், அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி அதை கொண்டு போகணும், மேனேஜ்மெண்ட் பண்ணணும். செல்லிங் ஓவர் இட், செல்லிங்லாம் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஒரு கமாடிட்டி நீ மார்க்கெட்டிங் பண்ணுற, அட்வர்டைஸ் பண்ணுற, கமிஷன், சேல்ஸ் கமிஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் இட், அதாவது ஒரு கூட்ஸ் நீ எப்படி டிஸ்பேட்ச் பண்ண போகிற, நீ எப்படி அந்த கஸ்டமர் கையில் போய் நீ எப்படி ஒப்படைக்க போகிற. வேர் ஹவுஸ் சார்ஜஸ், வேர் ஹவுஸில் நீ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அந்த மெட்டீரியல்ஸை, பேக்கிங் பண்ண போகிற, லோடிங் பண்ணுவேன், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் இட். பை ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், செல்லிங் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் காஸ்ட். இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ப்ரைம் காஸ்ட். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வேறு சம்மந்தப்பட்ட காஸ்ட். அதாவது இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் சம்மந்தப்பட்டது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபேக்ட்ரி காஸ்ட், ஒர்க் காஸ்ட் வருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வருமா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வருமா? அவ்வளோதான். வேரியபிலிட்டி ஆர் பிஹேவியர், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டு, செமி வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது தீஸ் ஆர் த காஸ்ட் விச் ஆர் இன்கர்டு ஃபார் அ பீரியட். ஒரு பீரியட்க்கு அது இன்கர் ஆகும், அதாவது ஒரு 1 இயர்க்காக அது யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் within certain output and turnover limit tend to be unaffected. ஒரு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வரைக்கும் அது அன்அஃபெக்டடாக தான் இருக்க போகிறது. என்ன அவுட்புட் கொடுத்தாலும் சரி, என்ன டர்ன் ஓவர் ஆனாலும் சரி, அது ஒன்றும் ஆகாது. தே டு நாட் டென் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வித் சேஞ்ச் இன் அவுட்புட். நீ அவுட்புட் ஜாஸ்தியாக கொடு, நீ அவுட்புட்டு கம்மியாக கொடு, பட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்க பொறுத்து, அது மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்ட்டு, நீ வந்து உனக்கு வந்து நீ உனக்கு ஆர்டர் வருதோ இல்லையோ, நீ பர்ச்சேஸ் பண்ணுறியோ இல்லையோ, உனக்கு என்ன வருதோ இல்லையோ, உனக்கு ரெண்ட்டு நீ கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீ அதை எடுத்துட்ட, நீ வாடகை எடுத்துட்ட. ஓகே, இன்சூரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி பில்டிங், உனக்கு அதே தான், நீ உனக்கு பிஸ்னஸ் நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இன்சூரன்ஸ் வந்து கட்டி தான் ஆகும் பில்டிங்க்கு. ரிமைன் த சேம் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, வேரியபிள் காஸ்ட், தீஸ் காஸ்ட் டென் டு வேரி வித் வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டி ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட். ஒரு ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டும் உனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், காஸ்ட் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல், cost of direct labor. Okay, semi variable cost, and these costs contain both. Semi variable nale fixed இருக்கும், variable இருக்கும். Okay, thus partly affected by fluctuations in the level of activity. கொஞ்சம் லைட்டாக அஃபெக்ட் ஆகும். லைக் டெலிஃபோன் பில்லு, கேஸு, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே செமி வேரியபிளில் வரும். ஓகே, செமி வேரியபிளில் வந்து உனக்கு ஃபிக்ஸ்டு வேரியபிள் பிரிச்சிருக்காங்க இல்லையா? கிராஃபிக்கல், ஹை லோ மெத்தட், அனாலிட்டிக்கல் மெத்தட், கம்பேரிசன் பை பீரியட் ஆர் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மெத்தட், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். ஸோ இதில் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த மெத்தடில் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ரிகார்டிங் தி டோட்டல் காஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்பாட்டட் இன் த கிராஃப். கிராஃபில் நீ அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ, டோட்டல் காஸ்ட்டை எல்லாத்தையும் போடு. Output is plotted on the x-axis. X-axisல நீ அவுட்புட்டை போடு, y-axisல total காஸ்ட்டை போடு. Then judgment, a line of best fit which passes through all or most of the points is drawn. அது வர the point at which this line cuts the y-axis indicates the total fixed cost component in the total cost. Total costல எது y-axis கட் பண்ணி போகுதோ அதுதான் total cost. அதாவது இதுதான் டோட்டல் காஸ்ட். இது ஒய் ஆக்சிஸை கட் பண்ணி போகுதோ இதுதான் டோட்டல் காஸ்ட். ஓகே, இஃப் a line is drawn at this point parallel to the x-axis, x-axisக்கு parallel நீ ஒரு லைனை நீ ட்ரா பண்ண அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட், parallel போகும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு உனக்கு அந்த லெவலுக்கு வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் திஸ்.
நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லீஸ்ட்டுக்கும் திஸ் பெஸ்ட் மெத்தட்ஸ் இஸ் அக்ரிகேட் சப்மிட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஒரு மெத்தட்ஸ். ஓகே, சும்மா பார்த்துக்கோங்க. பை கண்ட்ரோலபிலிட்டி, கண்ட்ரோலபிள் காஸ்ட், அந்த காஸ்ட்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்கண்ட்ரோலபிள்னா அந்த காஸ்ட்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, இதில் என்னென்னு பார்ப்போம். த காஸ்ட் தட் கேன் பி கண்ட்ரோல்ட், அதான் சொன்னால காஸ்ட் தட் கேன் பி கண்ட்ரோல்ட் டிப்பிக்கலி பை எ காஸ்ட் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் மேனேஜர் இஸ் கால் கண்ட்ரோலபிள் காஸ்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் மேனேஜரோ இல்லை ஒரு காஸ்ட்டோ இல்லை ஒரு ப்ராஃபிட்டோ அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுமா? அதான் காஸ்ட் கண்ட்ரோலபிள் காஸ்ட். கண்ட்ரோலபிள் காஸ்ட் இன்கர்ட் இன் அ பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் can be influenced by the action of the manager heading that responsibility center. For example, direct cost comprising direct labor, direct material, direct expenses, and some of the overhead are generally controllable by shop floor supervisor or factory manager. கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கட்டும் இல்லை சூப்பர்வைசராக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஆனால் சில விஷயங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுப்பா. காஸ்ட் which cannot be influenced with the action of the specific member of an undertaking are known as uncontrollable cost. For example, expenditure incurred by say the tool room is controlled by the foreman in charge of the section, but the share of the tool room expenditure is apportioned to machine shop which is not controlled by the machine shop owner. So இது எல்லாமே வந்துட்டு ஒரு டேர்ம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். Okay, by normality, normal cost, it is the cost which is normally incurred a high given level of output. ஒரு given level of outputல அந்த காஸ்ட் வந்து உனக்கு அடையணும், in which that level of output is normally attained. Abnormal cost, it is the cost which is not, அதாவது நார்மல் காஸ்ட் பா. நார்மல் காஸ்ட் அப்நார்மல் காஸ்ட் ரெண்டு காஸ்ட் பிரிக்கிறாங்க இல்லையா. இட் இஸ் காஸ்ட் இன் விச் இட்ஸ் நார்மலி incurred at the given level, அதாவது இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டில் அந்த காஸ்ட் வரும். ஓகே, அப்போ கரெக்ட், அதுதான் கரெக்டான லெவல் ஆஃப் அவுட்புட். அப்நார்மல் காஸ்ட்னா திடீர்னு அப்நார்மல் லாஸ் ஆகுதுல்ல, அதாவது இட்ஸ் a காஸ்ட் which is not normally incurred at the given level of output. இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் வரணும்னா அந்த லெவல் ஆஃப் அவுட்புட் அந்த காஸ்ட் வராது. அப்போ என்ன பண்ணுறா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அது சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்நார்மல் லாஸ் ஆகுது தான் அப்நார்மல் காஸ்ட். பை காஸ்ட் யூஸ்ட் இன் மேனேஜரல் டெசிஷன் மேக்கிங். பை காஸ்ட் predetermined cost. Okay, a cost which is computed in advance before production or operation start. ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீ ஒரு காஸ்ட் அசர்டைன் பண்ணி ஒரு கம்ப்யூட் பண்ணி அட்வான்ஸாக பண்ணி வைக்கிற பற்றி, அதுதான் ப்ரீடிட்டர்மைன்டு காஸ்ட். எதை பேஸ் பண்ணி பண்ணுற, ஆஃப் ஆல் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி காஸ்ட், அதுதான் ப்ரீடிட்டர்மைன்டு காஸ்ட். ஸ்டாண்டர்டு காஸ்ட், a predetermined cost which is calculated from management expected standard of efficient performance, efficient operation and the relevant necessary expenditure. It may also be used for price fluctuation, cost control through variance analysis. நம்ம படிச்சிட்டோம். Marginal cost, the amount at any given volume of output by which aggregate cost increases if the volume of output is increased. வால்யூம் ஆஃப் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உன்னுடைய காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா அதுவும் கம்மியாகும். அதுதான் மார்ஜினல் காஸ்ட். அதாவது ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீ ஜாஸ்தி ஆக்கினதுனால உனக்கு காஸ்ட் 1 யூனிட் ஆஃப் தி காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகியிருக்கு, அதுதான் மார்ஜினல் காஸ்ட். எஸ்டிமேட்டட் காஸ்ட், எக்ஸ்பெக்டட் காஸ்ட், அதாவது எஸ்டிமேட்டட்னு இவ்வளோ ஆகும்ப்பா. எஸ்டிமேட்டட் காஸ்ட் ப்ரெஸ்பெக்டிவ் காஸ்ட், எனக்கு ஃபியூச்சரில் நான் இது செய்ய போகிறேன், அதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் நீ சொல்கிற பற்றியா, அதுதான் வந்து ப்ரிடிக்ஷன் ஆஃப் தி காஸ்ட். நீ ப்ரிடிக்ட் பண்ணுற. டிஃப்ரென்ஷியல் காஸ்ட், நீ ப்ரிடிக்ட் பண்ணதுக்கோ அது ஆகுறதுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இட் ரெப்ரசன்ட்ஸ் த சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு டியூ டு சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி லெவல். ஓகே, டெக்னாலஜினாலேயோ இல்லை ப்ராசஸ்னாலேயோ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனாலேயோ சேஞ்சஸ் நடந்ததுனால அந்த காஸ்ட் மாறி இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், if any change is proposed in the existing level or existing method of production, the increase or decrease in level of அந்த டோட்டல் காஸ்ட் வந்து ஆகும் அப்படின்றான். அப்போ அந்த டெசிஷனுமே மாறும் அப்படின்றான். இம்ப்யூட்டட் காஸ்ட், கேபிட்டலைஸ்டு காஸ்ட். இம்ப்யூட்டட் காஸ்ட் வந்துட்டு these are cost வந்து நோஷனல் காஸ்ட் which do not involve any cash outlay. Interest on capital, payment for which is not actually made. பண்ணல ஆனால் அதுக்கு பேமெண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட்டு, கேபிட்டல், அது இன்ட்ரெஸ்ட்டு, அது இதெல்லாம் இம்ப்யூட்டட் காஸ்ட். சிமிலர் டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மாதிரி.
ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு இந்த காஸ்ட்டை தூக்கி நீ வேறு எதெல்லாம் போடலாம், ஆல்டர்னேட்டிவ் உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. கேபிட்டலைஸ்டு காஸ்ட், தீஸ் காஸ்ட் விச் ஆர் இனிஷியலி ரெக்கார்டட் as assets. நீ அசட்ஸாக ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்ப அண்ட் சப்சிக்வெண்ட்லி ட்ரீட்டட் as expenses. எக்ஸாம்பிள், இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பென்சஸ் on the erection of machine which are added to the cost of the machine. Okay, installation expenses இந்த காஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். Product cost, opportunity cost, out pocket cost, shutdown cost, sunk cost, absolute cost, discretionary, period cost, engineered cost, explicit cost, methods of costing, அதுக்கப்புறம் techniques of costing. ஓகே, பார்க்கலாமா? ஓகே, ப்ராடக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து these are the costs which are associated with the purchase and sale of goods in case of merchandise inventory. In the production scenario, such costs are associated with the acquisition and conversion of materials. Product cost na நீ அந்த மெட்டீரியல் அக்விசிஷன் பண்ணியிருக்கியா, எப்படி சொல்கிறது, அக்யூசிஷன் அது வாங்கியிருக்க அண்ட் அதை நீ வந்து கன்வெர்ட் பண்ணுற, அந்த மெட்டீரியல்ஸை நீ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் அதுதான் ப்ராடக்டோட காஸ்ட்டுன்றான். அப்போது ஒரு மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இல்லை வேரியபிள் காஸ்ட்டோ அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங், டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கான்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் காஸ்ட். அந்த டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதாவது வேரியபிள் காஸ்ட் என்ன, ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன, எல்லாம் டோட்டலாக சேர்த்து உனக்கு ப்ராடக்ட் காஸ்ட்டோ இல்லை இன்வென்டரியபிள் காஸ்ட்டோ உனக்கு கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், திஸ் ரெஃபர்ஸ் டு வேல்யூ ஆஃப் சாக்ரிஃபைஸ் மேட் ஆர் பெனிஃபிட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி foregone in accepting an alternative course of action. ஓகே, நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த காசை வந்து நீ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுலேயும் உனக்கு வந்து நல்ல ஆப்ஷன் இருக்கும், அதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள், a firm financing its expansion plan அவங்களோட ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு by withdrawing money from its bank depositலேருந்து காசு வித்ட்ரா பண்ணுறாங்க. சரி, in such a case the loss of interest on the bank depositலேருந்து வர அந்த loss is the opportunity cost for carrying out the expansion plan. அப்போது அந்த அமௌண்ட்டை வச்சு நீ அது லாஸ் இருக்குது பார்த்தியா, அது உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா, அது லாஸ் ஆகலைன்னா நீ அதை வச்சு நீ எக்ஸ்பேன்ஷன் பிளானை நீ செஞ்சுருப்ப. அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட், இட் இஸ் தட் போர்ஷன் ஆஃப் டோட்டல் காஸ்ட் which involves cash outflow. This cost concept is short run concept and it is used in decisions relating to fixation of selling price in recession, make or buy, etc. Out of pocket cost can be avoided or saved if a particular proposal under consideration is not accepted. Okay, அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் காஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஷார்ட் ரன் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் நீ ஒரு செல்லிங் ப்ரைஸை நீ ஃபிக்ஸ் பண்ண போகிற ரெசெஷன் டைமில், இல்லை ஒரு வாங்குற டைமில் நீ செல்லிங் ப்ரைஸை நீ ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா அதை நீ அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு ப்ரப்போசலை நீ கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷட் டவுன் காஸ்ட், these are costs which continue to be incurred even when a plant is temporarily shut down. Example, rent, rates, டெப்ரிசியேஷன். நீ அந்த பிஸ்னஸை மூட போகிற, இல்லை அந்த பிளான்ட்டை நான் வந்துட்டு மூட போகிறேன், நான் அதை விற்க போகிறேன் அப்படின்னா கூட அந்த காஸ்ட்லாம் வரதான் செய்யும். ரெண்ட்டு, ரேட்ஸு, டெப்ரிசியேஷன் இதெல்லாம் வரதான் செய்யும். தீஸ் காஸ்ட் cannot be eliminated with the closure of the plant. நீ பிளான்ட்டை க்ளோஸ் பண்ண, பட் இந்த காஸ்ட் எல்லாமே இன்கர் ஆகிட்டே தான் இருக்கும். In other words, all fixed costs which cannot be avoided during temporary closure of a plant. ஒரு பிளான்ட்டை நீ டெம்பரவரியாக நீ க்ளோஸ் பண்ணுற, ஒரு மிஷினரியை வேண்டான்னு நீ வைக்கிற அப்படின்னா உன்னோடைய ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்லாம் ஏன் ஷட் டவுன் ஆக போகிறது, அதெல்லாம் ஷட் டவுன் காஸ்ட். சங்க் காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் incurred in the past are known as sunk cost. Okay, they play no role in decision making in the current period. For example, in case of decision making to the replacement of a machine, ஒரு மிஷினை நீ ரீப்ளேஸ் பண்ண போகிற அப்படின்னா the written down value of the existing machine is a sunk cost. நீ ரீப்ளேஸ் என்ன பண்ண போகிற அந்த மிஷினை, ரிட்டர்ன் டவுன் வேல்யூக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, therefore not considered. Absolute cost, these cost refer to the cost of any product. Absolute cost அப்படின்னா ஒரு ப்ராடக்டோடைய காஸ்ட், ஒரு ப்ராசஸோடைய காஸ்ட், ஒரு யூனிட்டோடைய காஸ்ட், அது டோட்டலாக ரெஃபர் பண்ணுறது வந்து அப்சல்யூட் காஸ்ட். ஓகே, when cost
ஆர் ரெப்ரசன்டட் இன் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். அந்த காஸ்ட்டை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் நீ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற. வேரியஸ் காஸ்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரு அப்சல்யூட் அமௌண்ட்டை காமிச்சு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் காஸ்ட், யூனிட் காஸ்ட் எல்லாம் டோட்டலாக நீ காமிக்கிற பற்றி அதுதான் அப்சல்யூட் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஹியர் தி காஸ்ட் டிபிக்டட் இன் அப்சல்யூட் அமௌண்ட் மே பி அப்சல்யூட் காஸ்ட் அண்ட் ஆர் பேஸ் காஸ்ட் ஆன் விச் ஃபர்தர் அனாலிசிஸ் அண்ட் டெசிஷன்ஸ் கேன் டேக். இதை பேஸ் காஸ்ட் இதை வச்சு தான் நீ அடுத்தடுத்த அனாலிசிஸ் வந்து செய்ய போகிற அப்படின்றான். டிஸ்கிரிஷனரி காஸ்ட். டிஸ்கிரிஷனரி காஸ்ட் அப்படிங்கிறது வந்து such cost are not tied to a clear cause and effect relationship between input and output. input and output எஃபெக்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டுங்கள். These usually arise from periodic decisions regarding maximization outlay to be incurred. Example, advertising, public relation, executive training. you train பண்ண போற discretionary cost. Okay. Next, period cost. Period costs are the costs which are not assigned to the product but are charged as expense against the revenue of the product. அவங்களுக்கு வந்து இது வந்து ப்ராடக்ட் காஸ்ட் கிடையாது, பட் இது எக்ஸ்பென்சஸில் சார்ஜ் பண்ணக்கூடியது. இன்விச் தே ஆர் இன்கர்ட். ஆல் நான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பீரியட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. Engineered cost. These are costs that result specifically from a clear cause and effect relation between input. இதுவுமே input and output affect பண்ணக்கூடிய cost தான். Example, input அப்படின்னா direct material cost, direct labor cost. Example, output வந்து கார். அதாவது இந்த அதாவது என்னன்னா இது இன்புட் அவுட்புட் சம்மந்தப்பட்ட காஸ்ட் கிடையாது. இப்போது இன்புட் வந்து நீ என்ன போடுற, மெட்டீரியல்ஸ் போட போகிற, லேபர்ஸ் அதை ஒர்க் பண்ண போகிறான். அப்போது அவுட்புட் என்ன கிடைக்குது, உங்களுக்கு காராக வெளில வருது, கம்ப்யூட்டராக வெளில வருது. அதெல்லாம் இன்ஜினியர்டு காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இன்புட் அண்ட் அவுட்புட். தீஸ் ஆர் காஸ்ட் ஃப்ரம் அ கிளியர் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, யூஸ்வலி பர்சனலி அப்சர்வபிள். ஓகே, இதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட். Explicit cost, these costs are also known as out of pocket cost ன்னு சொல்கிறான் and refer to cost involving immediate payment of cash. எக்ஸ்பிளிசிட்னா என்ன, கேஷ் இமீடியட்ல பே பண்ணணும். சேலரி, வேஜஸ், போஸ்டேஜ், டெலிகிராம், பிரிண்டிங், ஸ்டேஷ்னரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். இதெல்லாம் எந்த காஸ்ட் எல்லாம் இம்மீடியட் கேஷ் பேமெண்ட்டை இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்ன்றான். implicit cost, these costs do not involve immediate cash payment. இம்மீடியட்டாக நீ கேஷை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. they are not recorded in the books of accounts. அதெல்லாம் எக்கனாமிக் காஸ்ட்னு சொல்கிறோம். implicit காஸ்ட்னா எக்கனாமிக் காஸ்ட். methods of costing. single or output costing. this method cost of a product is ascertained. ப்ராடக்ட் அது ஒரு ப்ராடக்ட் லைக் பிரிக்கு, கோல்னு தனித்தனி ப்ராடக்டாக இருந்தால் அது சிங்கிள் காஸ்ட். பேட்ச்னா பேட்ச் பை பேட்சாக நீ பண்ணக்கூடியது பேட்ச் காஸ்டிங். அடுத்தது ஜாப்னா ஒரு ஜாப், ஒரு பர்டிகுலர் ஜாபை கொடுப்பாங்க, அதுக்கு நீங்கள் காஸ்டிங் போட போகிற. இட் இஸ் சூட்டபிள் ஆன் ஆல் கேசஸ் வேர் ஒர்க் இஸ் அண்டர்டேக்கன் ஆன் ரிசீவிங் கஸ்டமர் ஆர்டர். லைக் பிரிண்டிங் ப்ரெஸ், ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கஸ்டமர் ஆர்டர் வந்துருக்கு உனக்கு, ஜாப், அது பர்டிகுலர் கஸ்டமர், அது ஜாப் காஸ்டிங். மோட்டர் ஒர்க் ஷாப், பர்டிகுலர் கஸ்டமர், ஜாப் காஸ்டிங். கான்ட்ராக்ட் காஸ்டிங். அண்டர் திஸ் மெத்தட் ஒரு கான்ட்ராக்ட்டுக்குமே நீ செப்பரேட்டாக போட போகிறேன். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஃபார்ம்ஸ் எங்கேஜ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிட்ஜஸ். பிரிட்ஜு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன், ரோடு போட போகிறேன், பில்டிங் கட்ட போகிறேன் அப்படின்னா கான்ட்ராக்ட்டுக்கு நீ விட்டுருவேன். ப்ராசஸ் காஸ்டிங். அண்டர் திஸ் மெத்தட் அதாவது ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் இருக்கும், அதை நீ அசர்டைன் பண்ணு. லைக் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் பல்ப்பு, காஸ்ட் ஆஃப் மேக்கிங் பேப்பர் ஃப்ரம் பல்ப்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ, அந்த பல்ப்லேருந்து பேப்பர் பண்ணுறதுக்கு எவ்வளோ. இன் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் தி காஸ்ட் ஆஃப் ஈச் ஆப்ரேஷன் மே பி அசர்டைன் செப்பரேட்லி. ஸோ செப்பரேட்டாக அசர்டைன் பண்ணுறாங்க. நேம் given is operation costing. Operation costing, it is used in the case of concerns where rendering services department like transport facility, supply of water, retail trade, multiple costing. It is a combination of 2 or more methods of costing outlined above. 2-3 காஸ்டிங்லாம் சேர்த்து பண்ணுறது வந்து உனக்கு அந்த காஸ்டிங் சொல்லுவாங்க. சப்போஸ் அ ஃபர்ம் மேனுஃபேக்சர்ஸ் பைசைக்கிள்ஸ், ஃபர்ம் வந்து பைசைக்கிளில் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னா அதோட காம்பனன்ட்ஸும் சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா the parts will be costed by the system of batch or job costing. But the cost of assembling பண்ணுறாங்க பற்றி அது வந்து will be அது வந்து சிங்கிள் ப்ராடக்ட் ஆர் அவுட்புட் காஸ்டிங். தி ஹோல் சிஸ்டம் இஸ் நோன் ஆஸ் மல்டிபிள் காஸ்டிங். ஸோ மல்டிபிள் காஸ்டிங் செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சீரீஸ் ஆஃப் திங்ஸ்லாம் இருக்குது. டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்டிங் இருக்குது. யூனிஃபார்ம் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்னா நம்ம தெரியும்ல, அது ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அது வந்து 1 யூனிட், அதாவது சேல்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகும்.
ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் கம்பேர் பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், அப்சார்ப்ஷன் காஸ்டிங், இதெல்லாம் இந்த இதில் வரும். ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப பொறுமையாக ரொம்ப தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஐ வில் ஆன்சர் யூ இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச்.